அக்குபஞ்சர். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற புள்ளி LI11, லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. எல்லைனா லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த புள்ளி எங்கே அமைந்திருக்கிறது, இதனால் நமக்கு என்னென்ன வியாதிகள் எல்லாம் குணமாகும் என்பதையும் பார்த்து, பிறகு அந்த புள்ளி எங்கே இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு நேரடியாக காண்பிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து இந்த பகுதியிலையும் போட்டிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு உன்னதமான புள்ளி. இந்த முதலில் இதை நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளி என்று கூட சொல்லலாம். இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் எல்லா நாள்பட்ட வியாதிகள், கைவாதம், மூட்டு வலி, அதிக இரத்த அழுத்தம், தோல்வியாதி, மலச்சிக்கல், சிறுநீரக தொந்தரவு, அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் எல்லாம் இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? படத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். நேரடியாகவே காண்பிக்கிறேன். நமது கையில் முழங்கை மடிப்பின் வெளிப்பக்க ரேகையில், முழங்கை மடிப்பு, அதில் வெளிப்பக்க ஓரம், இந்த இடம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். கையை நீங்கள் இப்படி எல் மாதிரி மடித்து கொள்ளுங்கள். ஒரு கையை மடித்து கொள்ளுங்கள். மடித்து கொண்ட பிறகு இந்த ரெண்டும் ஜாயின் சேர்கின்ற இடத்தில் அந்த இடம்தான் பெறுகிறதா? படத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த கையை இப்படி நீங்கள் இப்படி எல் மாதிரி வைத்து கொண்டீர்கள் என்றால், எல் மாதிரி வைத்து கொண்டால், இப்போ இது ரெண்டு கை மடிக்கிறோம் இல்லையா, இந்த மடிக்கிற இடத்துல, இந்த இடத்துல மடிக்கக்கூடிய இடத்துல இந்த இடம் நன்றாக தெரிகிறதா? நீங்கள் கையை மடித்தால், மடிக்கின்ற பொழுது இந்த இடம், அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இரண்டு இடம். இந்த புள்ளியை நாம் 21 முறை கிளாக் வைஸ், சில வினாடிகள் ஓய்வு, பிறகு ஆன்டி கிளாக் வைஸ் செய்தால் அந்த புள்ளி ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக சொல்லிங் நோஸ், சில பேருக்கு ஜலதோஷம் பிடித்து மூக்கில் நீர் ஒழுகி கொண்டே இருக்கும். அவர்கள் இந்த புள்ளியை ஆக்டிவேட் செய்தால் அந்த சொல்லிங் நோஸ், மூக்கு ஒழுவது உடனடியாக நிற்கும். இது ஒரு வலி நிவாரண புள்ளி, நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளி என்று கூட சொல்லலாம். முக்கியமாக நமக்கு 5 புள்ளிகள் முக்கியமான புள்ளிகள். அதில் இந்த LI11 ஒன்று, லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. நாளை மீண்டும் ஒரு புள்ளியில் சந்திப்போம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் பயன்படட்டும். இதெல்லாம் அக்குபஞ்சரில் நமது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய புள்ளிகள். எல்லா புகழும்